கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறும்போது கூறிய 7 வார்த்தைகளில் 4வது வார்த்தையை பற்றி பேச நான் இங்கே வந்திருக்கேன். 4ஆம் வார்த்தை என்னவென்று பார்த்தோமானால், சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்ன நோக்கம் என்ன? எதற்காக சொன்னார்? மெய்யாகவே பிதா இயேசு கிறிஸ்துவை கைவிட்டாரா, இல்லை அவர் எதற்காக கைவிட்டார் என்பதை குறித்து இப்போ நம்ம பார்ப்போம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து கூறிய 7 வார்த்தைகளில் ஒப்பிடும் பொழுது 6 வார்த்தை அந்தளவுக்கு ஒரு வேதனையை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தையாக இல்லை. ஆனால் இந்த 4வது வார்த்தை அது எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப 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 வேதனையும் அவர் பட்ட காயத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த 4ஆம் வார்த்தை. இப்போ எடுத்து வாசிப்போமாக. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், இந்த மத்தேயு 27:46 சொல்லப்பட்டது போல, ஏலி ஏலி லாமா சபத்கானி, இது எந்த பாஷையில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை தான். அதே போல் மார்க் 15:34 நீங்கள் பார்த்தீங்கன்னா எலோயி எலோயி லாமா சபத்கானி, இது எந்த மொழியில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரேமிக் மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசு கிறிஸ்து எந்த மொழியில் பேசினாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தாய்மொழியான அரேமிக் மொழியில் தான் பேசியிருக்காங்க. எதுக்கு மத்தேயும் மார்க்கும் இந்த வார்த்தையை நமக்கு அப்படியே எந்த ஒரு டிரான்ஸ்லேட் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா, அதில் ஏசு கிறிஸ்துவோட வலியையும் வேதனையும் உணர்வையும் அந்த தாய்மொழி தவிர வேற எந்த மொழியில் காண்பிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரோட பாஷையில் பேசின ஏலி ஏலி லாமா சபத்கான் என்ற வார்த்தையிலையும் எலோயி எலோயி லாமா சபத்கான் என்ற வார்த்தையிலும் நம்ம இப்போ பார்க்குறோம். யூதர்களில் எந்த மொழியில் பேசினாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் மொழியில் தான் யூதர்கள் பேசினாங்க. அப்போ சிலுவையில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசும்போது கீழே கேட்டிருந்த மக்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, எடுத்து வாசியுங்கள். மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம். அங்கே இருந்த சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, எலியாவை தான் நோக்கி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் மார்க் 15:36 எடுத்து வாசியுங்கள். ஒருவன் ஓடி கடற்காலனை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ என்று பார்ப்போம் என்றார். இப்போது அங்கே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இவருக்கு தண்ணீர் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம், எலியாவை நோக்கி தானே கூப்பிடுறான் அப்படின்ற ஒரு தவறான நோக்கத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம், இல்லைனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம யாரை நோக்கி கூப்பிடுவோம்? நம்ம மனசில் திடீர்னு அம்மான்னு கூப்பிடுவோம், இல்லை அப்பான்னு கூப்பிடுவோம், இல்லை நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம ஆண்டவர் அதிகமாக நேசிக்கும் பொழுது இயேசுவேன்னு கூப்பிடுவோம், இல்லைனா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுவோம். அதே போல தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இங்கே யாரை கூப்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏலி ஏலி லாமா சபத்கானின் போது என் தேவனே நோக்கி தான் கூப்பிட்டாரு. ஆனால் இந்த யூதர்களுக்கு ஒரு தப்பான நம்பிக்கை இருக்குது. அது எப்படின்னா, நம்ம கஷ்டப்படும் போது எலியாவை நோக்கி கூப்பிட்டா எலியா நம்மளுக்கு உதவி செய்வார், அவர் ரட்சிப்பாருன்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவும் எலியாவை நோக்கி தான் கூப்பிட்டாருன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது எலியாவை பார்த்தீங்கன்னா மரணத்தை காணாதவர், பரலோகத்தில் சுழல் காட்சினால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் மோசேவை பற்றி பார்த்தீங்கன்னா அவரோட உடல் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எலியாவும் மோசேயும் இயேசு கிறிஸ்துவின் கிட்ட பேசியிருந்ததை இந்த சீஷர்களே பார்த்தாங்கன்னு சொன்னதுனால இவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் எலியாவை நோக்கி கூப்பிட்டா கட்டாயமாக நம்மளை ரட்சிக்கப்படுவோம், நம்மளும் சுழல் காட்சினால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வோன்ற தப்பான நம்பிக்கையில் சொன்னாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், இயேசு கிறிஸ்து எலியாவை நோக்கி கூப்பிடலை, எலியாவை படைச்ச பிதாவை நோக்கி தான் கூப்பிட்டாருன்றது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். அடுத்தது பார்ப்போம், பிதா ஏன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார் என்பதை பற்றி பார்ப்போம். எடுத்து வாசியுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஓகே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. வி ஆர் ஒன். இப்போது நம்ம ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்திங்கன்னா, ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றா இருக்கிறன்னா என்னை கைவிட முடியுமா? இல்லை என்னையே பிரிஞ்சு போக முடியுமா? எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு பர்சன் வேணால் என் மேலே இருக்க கோபத்துலையோ இல்லை கஷ்டத்துலையோ என்னை பிரிக்க முடியும், ஆனால் கைவிட முடியும். ஆனால் எனக்குள்ளே இருக்க நானே எப்படி கைவிட முடியும்? இப்போ வானத்தையும் பூமியும் படைக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறன்ற திருத்துவத்தை நம்ம ஒரு நாளும் மறக்க முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. அப்படி இருந்தும் எதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னாரு, ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் வாசியுங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்
நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆமென். அவர் பாவம் அறியாதவர் அவர் சொல்றாரு. அவரோட நாவினாலே அறிக்கையிடுறாரு. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் சொல்றாரு. அப்படி இருந்தும் இதை சொல்ல காரணம் என்னன்னா, நம்முடைய பாவம் தான் பிதா தம்முடைய முகத்தை மறைத்ததற்கான காரணம் சொல்றாங்க. ஸோ பாவம் மாத்திரமா இல்லை, நம்ம அக்கிரமமும் தான் ஒரு காரணம். இப்போ அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் பாவம் செஞ்சுட்டேன், அதை கர்த்தரை விட்டு விலகிட்டேன். நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால தான் ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்கிறது இல்லாமல் உண்மையான நோக்கம் என்னென்னா அக்கிரமம். ஃபஸ்ட்டு அக்கிரமம்னா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரயத்திற்கு எதிர்த்து நிற்பது. கிரயம்னா என்னென்னா ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின், இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட். இப்படி தான் நம்ம வாழணும்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. இப்போ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 2 3 4 தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு 3 2 4ன்றது ஒரு வாழ்க்கை கிடையாது. நம்ம எதெல்லாம் கிரயம் தவறி நடக்கிறோமோ அது எல்லாமே இங்கே அக்கிரமத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பழைய ஏற்பாடில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். புதிய ஏற்பாடில் எதெல்லாம் நம்மளுக்கு பாவங்கள் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம விபச்சாரம் பண்ணலை, நம்ம கொலை பண்ணலை, கொள்ளையும் பண்ணலை, அப்பா அம்மாவுக்கு உண்மையாக வாழ்கிறோம். புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு உண்மையாக தான் வாழ்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் இது மட்டுமா? இல்லை. ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயம் என்னென்னா, தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிக்கணும். ஆனால் நம்ம அது பண்ணுறோமா? கிடையாது. தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்தா நம்ம அவர் வெளியில் போகணுன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு கிரயம். ஆனால் அந்த ஒழுங்கை நம்ம தவறும் பொழுது தான் அக்கிரமம் நம்ம வாழ்க்கையில் பெருகி கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கிரமம் தான் ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு வால்னா ஒரு மதுளை போல எழும்புகுது. நம்ம அக்கிரமங்கள் பெருக பெருக என்ன ஆகுதுன்னா, நம்முடைய பாவங்களும் நம்மளுக்கு அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது இதனால ஆண்டவரோட முகம் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறதுன்றது தான் பார்த்துருக்கோம். எக்காலமும் பிரியக்கூடாத இருவர் பிரியிறாங்கன்னா அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நம்ம செய்த அக்கிரமம் தான். இப்போ பாவத்தை பற்றி பார்ப்போம். எடுத்து வாசியுங்கள். ஏசியா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் செகண்ட் பார்ட் எடுத்து வாசியுங்கள். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமாம். ஒரு சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொடாமல் போதோ அதே போல் நம்முடைய ஆண்டவர் நீதியின் சூரியனாக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் எப்போல்லாம் பாவம் ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் வெளிச்சம் எடுப்பட்டு போகும்போது கர்த்தருடைய கிருபை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு விலகுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பூமி எப்படி இருக்குன்னா அந்தகாரமாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன பண்ணுற பாவம் தான் ஒரு குருடன் வழி அறியாமல் தடவி திருகிறது போல் நம்ம பண்ணுற அக்கிரமமும் பாவமும் தான் ஏசப்பா கிட்ட இருந்து பிதாவின் இடத்துலேருந்து ஏசப்பாவை பிரித்ததற்கான முதலாவது காரணம். இந்த காரணம் தான் இதோட உண்மையும் கூட. சரி, பிதாவின் கைவிடுதல் நீண்ட நேரம் தொடர்ந்ததா என்பதை குறித்து இப்போ நம்ம பார்ப்போம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்போது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமென். ஸோ இமை பொழுதுனா இட்ஸ் அ ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ். அந்த கொஞ்ச நேரத்தில் மட்டும்தான் நான் உன்னை கைவிட்டேன். ஆனாலும் இப்போ நம்ம ஏசப்பா கிட்ட இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளை ஜஸ்ட் அந்த கையை ஒரு செகண்ட் விட்டு பார்ப்பாரு. நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் இல்லையா, நம்ம எப்படி அவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும். அவர் அப்படியே விட்டுட மாட்டார். ஏன்னா அவர் இரக்கங்களின் தேவன்றதுனால அவர் விட மாட்டார். அதே போல் பிதா என்ன செஞ்சிருக்காருனா இயேசு கிறிஸ்துவை அந்த ஒரு விசை மாத்திரம்தான் அவர் கைவிட்டு பார்த்தாரு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது இதோ உருக்கமான இரங்கல் உன்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. ஏசப்பா மனிதர்களால் கைவிடும்போது கூட இவ்வளோ வேதனை அனுபவிக்கல. ஆனால் எப்போ தன்னுடைய தகப்பனே நம்மளை கைவிடும் பொழுது அந்த ஒரு கதறி சொன்ன வார்த்தை தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு பார்ப்போம். அடுத்து கூறிய வசனத்தில் சொல்லும்போது என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ சொல்லும்போது என்ன அர்த்தம்னா இந்த கைவிடுதல் நீண்ட நேரம் தொடரலன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க எப்படி கைவிட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியும்னா ஒரு 2 மணி நேரம் இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக அவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொன்னால் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது அது நீண்ட நேரம் தொடர்ந்துச்சு. ஆனால் இவர் சொல்லியிருக்க வார்த்தை அடுத்த வார்த்தையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போனா அந்த கைவிடுதல் முடிந்ததுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஏன் இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
ஆமீன். ஸோ இந்த உலகத்தை படைக்கும் போது அது பரிசுத்த உலகமாக தான் இருந்துச்சு. யாரால பாவம் ஸ்டார்ட் ஆச்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதாம் ஏவாள் அவங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடியினால, பிசாசினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பாவம் முதலாவது பிரவேசித்தது. அந்த பாவம் நீங்குவதற்கு எந்த மிருகத்தை பலியிட்டாலும் சரி, இல்லை இந்த மிருகத்தை பலியிட்டால் நம்ம பாவம் போகும் கிடையாது, எந்த காணிக்கைகளை செலுத்தினாலும் சரி பாவம் போகாது. ஆனால் சிந்தப்படுகிற ரத்தம் எப்படிப்பட்டு இருக்கணும்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமேன். ஸோ இந்த சிந்தப்படுகிற ரத்தம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்த ரத்தமாக இருக்கணும். ஒருவேளை இப்படியாப்பட்ட ரத்தம் சிந்தவில்லை என்றால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம செல்லவும் முடியாது, நம்ம பாவம் கழுவப்பட்டும் இருக்காது. மரணத்திற்கு பின்பு பரலோக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதுக்காக தான் இப்போ நம்ம இது ஒரு ட்ரையலான வாழ்க்கை தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் பரலோகத்திற்கு பின்பு இருக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து நமக்காக பாவம் உள்ளவராய் சிலுவையிலே அறையப்பட்டார். அந்த வாழ்க்கையை வாழணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா அது பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஹாபக் 1:13 1:13 எடுத்து வாசிப்போமாக. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து பாவமாய் தொங்கிக் கொண்டிருந்த தன் மகனை விட்டு இமைப்பொழுது தன்னுடைய பிரசனத்தை மீட்க வேண்டிய நிலை வந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஏன் இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க ஒரு விஷயத்தில் ஏன் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார் என்பதை குறித்து பார்ப்போம். உலகம் தோன்றின நாள் முதல் வாழ்ந்த மக்களுக்காகவும், வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும், இனி 2ஆம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் ஒவ்வொருவரும் இதோ பாவத்திலிருந்து நீங்கி நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் முழுமையாக சிலுவையில் சுமக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட பிதாவினால் கைவிடப்பட்டிருந்த நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த தன்னுடைய வேதனையை எப்படி ஒரு ஜபமாக ஏற்கப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22 முழுக்கவும் ஒரு ஜபமாக தான் ஏற்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த யூதர்களை என்ன செய்வாங்கன்னா, இரவு தூங்கும்போது இந்த சங்கீதம் 22 கம்ப்ளீட்டாக மனனமாக வாசிச்சுட்டு தான் தூங்குவாங்களாம். ஸோ அப்போ தான் இந்த இயேசு கிறிஸ்து இதை கையாண்டதையும் நம்ம ஜபத்தை எப்படி ஏறெடுத்ததையும் பார்க்குறோம். ஸோ இது ஒரு தோல்வியின் சங்கீதம் அல்ல, இது ஒரு வெற்றியின் சங்கீதமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் நம்ம வெளிச்சத்தை நோக்கி தான் போயிருக்கிறோன்றது இந்த வசனமே நமக்கு சொல்லும். எடுத்து வாசிச்சிங்கன்னா இதை சொல்லும். நெக்ஸ்ட் சங்கீதக்காரன் ஒரு தீர்க்கதரிசி. அதனால தான் 22:1 இயேசு கிறிஸ்து 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்ததுக்கு வாழப்போற முன்பாகவே சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனமா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இந்த உரைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை நம்ம ஒரு மனிதனாக முடிவெடுக்க கூடாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வியாதியிலே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கல, ஒரு குழந்தை இல்லை, ஒரு திருமணமாக தடைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன செய்வோம், ஏன் சப்பா நாங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணமே, நீங்கள் ஏன் எங்களுக்கு இதை செய்யலை, ஏன் அதை பண்ணலை, நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோமே, எவ்வளோ பண்ணுறோம், ஏன் இதை செய்யலைன்னு நம்ம கேட்கும்போது அப்போ நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்களான்ற வார்த்தையை கேட்போம். அதனால் இந்த இடத்துல என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு சொல்லும் போது நம்ம நினைக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் தான், அதனால தான் அவர் இந்த வார்த்தையை சொன்னாலும் ஒரு காலம் நம்ம நினைக்க மாட்டார் கூடாது. ஏனென்றால் அவர் தேவகுமாரன், அவர் தேவகுமாரனை தான் முழுக்க 100% மனுஷனாக வாழ்ந்தார். இந்த உலகத்தை ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தார். ஸோ எந்த காரணத்துக்காகவும் நம்மள மாதிரி பாடுகள் அனுபவிச்சதுனால அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்று யாரும் எடை போடக்கூடாது. கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டதை மாத்திரம் இப்போ நம்ம பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். நம்ம சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற மட்டும்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கைவிடப்பட்ட வேண்டிய நிலைமையில் அவர் இருந்தார். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களாக எண்ணப்பட்டிருக்கிறபடியால் நம்மளும் நீதிமான்கள் வரிசையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோன்றதா உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தால் பாவிகளாகிய நீங்களும் நானும் மரிப்போமானால் நம்மளுடைய நிலை என்னவாக இருப்போம், அதை நம்ம ஒரு விஷயம் மாத்திரம் சிந்திப்போம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு விஷயந்தான், நிச்சயமாக நித்திய ஆக்கினைக்குள்ளே நம்ம தள்ளப்படுவோம். அப்போ நம்ம யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கு முன்பாக லாஸ்ட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்றால் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஸோ இதில் சொல்ல வந்திருக்க வார்த்தை என்னன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ நம்ம விசுவாசிக்கணும், நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. நம்ம ஆண்டவர் மாத்திரம் இல்லைன்னா பரலோக ஜீவியத்துக்கு நம்ம பிரவேசிக்கவே முடியாதுன்ற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே வார்த்தை, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியால் இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்ம சுத்திகரிக்கும். அவரிடத்துல நம்ம பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்ம விடுதலை பெற்றவர்களாய் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்ற நிச்சயத்தோடு இந்த வார்த்தையை சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போனோமானால் நம்ம எதெல்லாம் கடைப்பிடிக்க வேணும்னா விசுவாசம். முதலாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசமாக இருக்கணும். அது எப்படின்னா, என் ஏசப்பாவில் மட்டும்தான் என்னை ரட்சிக்க முடியுன்ற விசுவாசத்தில் இருக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள், நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பண்ண பாவங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். நம்ம அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நம்ம சொல்றோமா இல்லையான்னு. ஏன்னா நம்ம பாவத்தை அறிக்கை செய்து விட்டோம்னா கட்டாயமா நம்ம இரக்கத்தை பெறுவோம். அதுக்கப்புறம் தினந்தோறும் நம்மளால முடிஞ்சாலும் முடியலனாலும் வேதத்தை அட்லீஸ்ட் நம்ம வாசிக்கணும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கட்டாயமா தேவன் நம்மளுக்காக இரக்கத்தை கொடுத்து நம்மளை இன்னும் அளவுக்கு அதிகமாக உயர்த்தி நம்மளும் ரட்சிக்கப்படுவோன்றதா உண்மையான வார்த்தை. பச்சை மரத்துக்கு இவ்வளோ பாடுகள்னா பட்டு மரமாகிய நமக்கு எவ்வளோ பாடுகள் இல்லை. ஸோ இதை உணர்ந்தவர்களாய் இனிமேலாச்சும் நம்ம உண்மையான வாழ்க்கையை வாழணுன்றதா இதோட அர்த்தம். லாஸ்ட்டாக ஜோம் பண்ணி முடிப்போமாக. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அப்பா நீர் நமக்கு தேவை ராஜா. இந்த நாளில் கூட நீர் பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் பிதாவை பார்த்து என் தேவனை ஏன் என்னை கைவிட்டருன்றது சொன்னது போல நாங்கள் உங்களை பார்த்து சொல்லிடக்கூடாது ராஜா. என் இயேசுவை ஏன் என்னை கைவிட்டீர் கேட்கக்கூடாதுன்னா நாங்கள் முதலாவது பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். எங்களோட பாவத்தை அறிக்கையிடணும். விசுவாசம் என்னும் கேடகத்தில் நாங்கள் நிலைத்து நிற்கணும். அப்பா எங்களோட இருங்க, எங்களோட ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாவற்றும் தாழ்த்தி மகா கிருபையை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.